இன்றைக்கு முல்லைப்பட்டி கமலத்தாரோடு தோற்று விட்டேன். என்ன காரணம் என்றுமே ஒன்றுமே புரியவில்லை. ஆனா என்னுடைய வெள்ளச்சேவல் 1 2 800 சேவல் என்ற சேவல் அல்லவா? முல்லைப்பட்டி கமலத்தாரோடு தோற்று விட்டேன். ஆனால் என்னுடைய தந்தையார்கள் என் கரத்தில் கொடுக்கும் பொழுது மகனை வளர்ந்தவர்களா நம்முடைய வெள்ளச்சேவலை என்றைக்குமே தோற்காது நிரூபித்தார். காரணம் அக்கினி நட்சத்திரத்தில் அடை கூட்டி பறிச்ச குஞ்சி என்றைக்குமே தோல்வியாகாத மகனே. அப்படி தோல்வியாகிவிட்டால் நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடும் என்று தெரிவித்தார். அன்னவர் தெரிவித்த பிரகாரம் ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமா என்று எனக்கு பயமாக இருக்கிறதா? என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லையே. ஆனால் முப்பெரு ஒன்றாக என்னுடைய சேவல் இழந்த செய்தியை கண்மணி வெள்ளையம்மாள் இடத்தில் தெரிவிக்க வேண்டும். சென்று வருகின்ற பொழுதுதான் வெள்ளை குதிரையும் சென்று வருகிறே பொழுதுதான் வெள்ளையம்மா உள்ள வீடு தடி வீடு தடி வீடு தடினா வெள்ளையம்மா உள்ள வீடு
கணவரை இன்னும் காணவில்லை. என்ன காரணம் என்றும் தெரியவில்லை. எப்போ வருவார் என்றும் தெரியவில்லை. வட்டமுகமாக இருப்பதென்ன வல்லவராகிய என் துறையே, வல்லவராகிய என் துறையே. நம்முடைய சேவல் வெள்ளச்சேவல் ஒன்றா இரண்டா இன்னொரு சேவல் வென்ற சேவல் அல்லவா? சுவாமி, இன்னைக்கு முள்ளிப்பட்டி கமலத்தில் தோத்து விட்டேன் அம்மா. கண்ணே, என்ன செய்வது எது செய்வது ஒன்றுமே புரியவில்லை. என் தலையில் இடி விழுந்தாற் போல் இருக்கிறதே சுவாமி. மனமாகப்பட்டது, வேதனையாக இருக்கிறது கண்ணே வெள்ளையம்மா. எனக்கு முப்பது ஒன்றாக இருந்தாடி கண்ணே வெள்ளையம்மா, ஒன்றுக்குமே அஞ்ச வேணாம். நம்முடைய உத்தம சக்காதவி இருக்க பொழுது எதற்குமே அஞ்ச வேண்டாம் என்று தெரிவிக்கின்ற கண்ணே வெள்ளையம்மா. இருந்துட்டாலும் என்னுடைய தந்தையர்கள் மகனை வலுவர் வெள்ளைச்சேவா, நம்முடைய வெள்ளைச்சேவலா அக்கினி நட்சத்திரத்தில் அடைகூட்டி பறிச்ச குஞ்சு என்றைக்குமே தோல்வியாகாத மகனே. அப்படி தோல்வியாகிவிட்டால் நம்மளுக்கு நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடும் என்று தெரிவித்தார். அன்னவர் தெரிவித்த பிரகாரம் ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது கண்ணே வெள்ளையம்மா. இருந்துட்டாலும் கூட என்னுடைய மனமாகப்பட்டது பீரங்குறந்ததடி. நம்ம சேவல் இழந்தது நம்ம தீமையை என்று பார்க்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன சுவாமி செய்ய வேண்டும்? கண்ணே வெள்ளையம்மா சுவாமி, இன்றைக்கும் இல்லாத நித்திராய பார்த்த
நித்திரை செய்ய கொண்டிருக்கும் நேரத்தில் நம்மளுடைய கனவுல வந்து உச்சரிக்காதா நம்மை தீமை என்று பார்க்க வேணுமல்லா ஆம் சுவாமி. அதனால காத்தடி மங்கால போக சுவாமி, என்ன விலைமா? நிச்சயம் அங்குதான் செல்ல வேண்டுமா? நான் காத்தடி பங்களா செல்ல வேணும். இந்த கட்டளா பாதரை நித்திரை செய்வதற்கு கண்டே வில்லையம்மா. அதனால் தெற்கு தெருவாரா தென்னமரா சொலை திராளி தீரை செய்யப்பட திராளி தீரை செய்யப்பட அதர் மட்டுமல்ல, பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்ணே, என்ன சுவாமி செய்ய வேண்டும்? எனக்கு தாலாட்டு கண்ணே வில்லையம்மா. சுவாமி, அது மட்டுமல்ல, நான் வல்ல நாட்டு சிங்க பதினோரு வல்லையத்தேவன் நித்திரை செய்து கொண்டு வரும் நேரத்தில் யாராவது நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மேல் படையெடுத்து வந்தாலும் அல்ல அந்த வல்ல நாட்டுக்கு படையெடுத்து வந்தாலும் கூட அதற்காக எந்த விதமான ஆயுதமெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் என்றால் கால பாக்கமாக மிகவும் சர்வ சாக்கடையாக இருக்க வேண்டும். ஏன் சுவாமி? அப்படி இல்லை என்றால் பெற்ற தாய் என்று பாராமல் கட்டின மனைவி என்று பாராமல் சுவாமி உன்னுடைய சிரசை துண்டித்து விடுவேன். கண்ணு வெள்ளையம்மா, ஏதேனும் பிரச்சனை என்றால் அப்படி ஆபத்து என்றால் தூரமாக நின்று துயிலாடை ஒழித்தது போல் மண்ணாங்கட்டி எடுத்து இந்த மன்னவனை எழுப்ப வேணும். கண்ணு வெள்ளையம்மா, மிகவும் சர்வ சாக்கடையாக இருக்க வேண்டும். சென்று வருகிறேன் பொழுதுனா சென்று வாருங்கள் சுவாமி. காத்தடி மங்கால நபடி தன்னால கட்டல கூடால ஐலமாயே காத்தடி மங்கால பிடிக்கு ஹலோ ஹலோ காத்தாடி மங்கள
செய்வேன் என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு சிறிய கல்லெடுத்து என் மன்னவர் மீது போட்டுவிட்டு பிறகு அவர் எழுந்தவுடன் இந்த லிகிதத்தை நான் அவரிடம் சேர்க்க வேண்டும். மண்ணாங்கட்டியை நான் எடுத்து மன்னவர் மீது போட்டுவிட்டேன். சிறிய கல்லெடுத்து சீமான் மீது போட்டுவிட்டேன். தட்டி எழுப்பினால் சித்திரவதை செய்வது தெரியுமா தெரியாதா? சுவாமி, தாங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதைத்தான் சுவாமி நான் செஞ்சேன். எதுக்கு சுவாமி இவ்வளவு கோவப்படுறீங்க? பாஞ்சாலங்குறிச்சியில் உங்கள் தந்தைக்கு ஆபத்து என்று சுந்தரலிங்கம் ஓடோடி வந்து லிங்கம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான் சுவாமி. பாஞ்சாலங்குறிச்சியில் ஆபத்து என்று சுந்தரலிங்கமாகப்பட்டவர் ஓடுவாடி வந்து ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாரா? கண்ண வில்லையம்மா, என்ன சொல்லிக்கிட்டாய்? அப்படி என்றால் என்னுடைய தந்தையாளருக்கு ஏதாவது ஆபத்து என்று ஒன்றும் புரியவில்லையா? அம்மா கண்ணே, கண்ண வில்லையம்மா. சுவாமி, ஹலோ ஹலோ வாய்ஸே வரமாட்டேங்குதுண்ணே. என்னன்னா அவங்க போய் சும்மா சொல்லிட்டு ஹலோ ஹலோ வல்லநாட்டு சிங்கம் என்று வல்லநாட்டு சிங்கம் என்று வளர்த்திட்டைய மகனே வருவாய் என்று சொல்லி வந்து சேர்வை மகனே 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 குலத்துக்கு பெரு சொல்லைகள் வந்ததினால் குலத்துக்கு கொற்றவன் மகனே 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 கண்டிப்பாய் வருவாய் மகனே 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 மகனே
சிவனே, கப்பலியார்கள் வந்து விட்டார்களா? செத்து பரவாத சிவனே, சிகப்பு கொடி நாட்டி சண்டைக்கு வா 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 என்று ஆளுநர்துறை அழைக்கிறாரா? அதனால் இந்த மதுரை வெள்ளைத்தரம் நல்ல நாட்டு சிங்கம் எப்ப வருவான் வருவான் என்று என்னுடைய தந்தையார்கள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மேல் எதிர்பார்த்த உண்ணமாக இருப்பார்கள். அதற்கு நான் சென்று வருகிறேன். சுவாமி, நான் உங்களை அனுப்ப மாட்டேன் சுவாமி. அனுப்ப முடியாது சுவாமி. ஏன்னா நான் கண்ட கனவுகள் அப்படி. உங்களுக்கு ஏதேனும் அங்கு போய் நேர்ந்து விட்டார் எனக்கு யார் சுவாமி துணை? என்ன தெரிவிக்கிறார்? போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். என்னுடைய தந்தையார்களுக்கு ஆபத்து என்று அந்தவர்கள் ஈர்த்து கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் நான் போருக்கு போக வேண்டும் என்றால் போகக்கூடாது. கனவுண்டு கண்ட கண்ட வெள்ளையம்மா வெள்ளையம்மா கண்ட கனவு சொல்லுகிற சீக்கிரமாக சொல் 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 சீக்கிரம் சொல். சொல்லப்படுதே சென்றாலி இன்னே இந்த கனவு சொல் சீக்கிரமா சொல் சொல் சொல். ஏன் சுவாமி இவ்வளவு கோவப்படுகிறீர்கள்? சீக்கிரமாக சொல். இன்னும் நடவடிக்கை சொல் சீக்கிரமா சொல். அழிய கண்டாரா? இல்லையம்மா சீக்கிரமா சொல். 1000 பேர் பார்க்க புலிக்க மஞ்சள் கையிலே கறி போல போக கண்டே, கறி போல போக கண்டே. சுண்டாலி இன்னும் சீக்கிரம் சொல்.
மரத்திலே தொங்க கட்டாளா ஐயே கல்லே கட்டப்படி வரத்தோ வேண்டாம் காது விட்டு சொல்லு சீக்கிரம் சொல் சொல் கொலையா அப்பா ஏய் சொல்லு ஊருக்கு மேருக்கு என்னுடைய சீதத்தை பேரை கட்டாலும் 9 மாத கெடுப்பும் கூட உத்தரமாக சாய்ந்து விடும் அப்பேற்பட்டவரா ஊருக்கு மேற்கு ஓட கட்டால வீரன் தெரியுமா உமத்துரமா ஓட கட்டா எப்பதான் வெட்டுவ என்னுடைய சிறிய தந்தையார் பேரை கேட்டாலும் 9 மாதம் கெப்பம் கூட உதரமாக சாய்ந்து விடும் அன்னவரை பார்த்தா ஓட கண்டாளா கண்ட வெளியமா சுவாமி இத்தனை சொப்பனம் கண்டறினார் எப்படி போருக்கு அனுப்புவது எப்படி போருக்கு அனுப்புவது எத்தனை கனவு கட்டாலும் கூட இந்த வல்லநாட்டு சிங்கம் எதிர்வெளி தேவன் மின் வைத்த காலை பின் வைக்கிறதில்லை கண்ணே என்னுடைய தந்தையார்கள் என்னை எதிர்பார்த்த வண்ணமாக இருப்பார்கள் நான் போக வேண்டும் அதனால் என்ன செய்ய வேண்டும் நான் கண்ணே வெளியா போருக்கு போக வேண்டி தங்க செப்பு தானேடு தாகத்துக்கு தண்ணீர் சுவாமி தாகத்துக்கு தள்ளி விடுவதா தகுதி கீழே விட்ட காரணம் இல்ல கல்ல வெளியா சுவாமி என் மனம் தளரவில்லை சுவாமி ஆம் சுவாமி என்னை நம்புங்கள் சுவாமி உண்மையாக சுவாமி சக்காதேவி ஆணையாக நம் குலதெய்வம் சக்கா தேவி மீது ஆணையாக வெளியம்மா இதான் சுவாமி நழுவி விட்டது இருந்துட்டாலும் கூட நீ கண்ட கனவுகள் எல்லாம் ஏதோ கெட்ட கனவுகளாக தெரிகின்றதல்லவா கொண்டு வந்த தண்ணியும் தகுந்து கீழே விட்டு விட்டதல்லவா கண்ணே அதனால் நம்மளுடைய கொண்டையும் கோட்டை மறுவடைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய குல ஆசாரப்படி உயிரோடு கர்மாதிகாரி செய்கிறேன் அதற்கு பிறகு நான் பாஜக போருக்கு போக வேண்டும் கண்ணே இந்த வார்த்தையெல்லாம் கேட்பதற்கு தான் நான் உயிரோடு இருக்கிறேனா சுவாமி கண்ணே வெளியமா சுவாமி அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்ன சுவாமி செய்ய வேண்டும் ஜமிலை கிடைக்குமே போயுமல்ல
நீ என்ன செய்ய வேண்டும் என்றா என்ன சொல்ல செய்ய வேண்டும்? கண்ட வெள்ளையம்மா நெற்றியில் ஒரு நாமம் வைக்க வேண்டும். சுவாமி மன்னவனுக்கு
ஈமச்சடங்கெல்லாம் செய்ய வேண்டுமா கண்ணே? அப்படியே ஆகட்டும் சுவாமி. உங்களுடைய அக்கா தங்கை யாருக்கு